ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் லண்டனில் இருக்கிற கேம்டன் டவுனுக்கு வந்திருக்கிறேன். இந்த கேம்டன் டவுனுக்கு எதுக்கு வந்திருக்கேன்னா, கிங் ஹென்ரிஸ் ரோடில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு வந்திருக்கேன். இந்த வீடு யாரோடது அப்படின்னு பார்த்தோம்னா, டாக்டர் அம்பேத்கர் அவர்களோட வீடு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இந்த வீடு. டாக்டர் அம்பேத்கர் அவர்களோட வீட்டுக்குள்ள போகலாம். வீட்டுக்குள்ள போயிட்டு டாக்டர் அம்பேத்கர் அவர்களோட நினைவு சின்னங்கள், புஸ்தகங்கள், அவர் பயன்படுத்தின சில பொருட்கள் இப்படி நிறையவே இருக்குன்னு சொல்றாங்க. டாக்டர் அம்பேத்கர் அவர்களோட வீட்டுக்கு உள்ள போய் எல்லாத்தையுமே பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ள போகலாம். விசிட்டர்ஸ் எல்லாரோட டீட்டெயில்ஸும் எழுதுகிற ஒரு புக் இருக்குது. இதில் நான் நம்மளோட டீட்டெயில்ஸ் எழுத போகிறேன். ஓகே, இதில் நம்ம யார் வந்தாலும் இந்த விசிட்டர்ஸ் எல்லாரோட டீட்டெயில்ஸ் நம்ம ரைட் பண்ணுற ஒரு புக் இருக்குது. இதில் நம்மளோட டீட்டெயில்ஸ் எழுதிட்டு தான் நம்ம உள்ளே போகணும். இப்போ நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போனோம்னா நிறைய புகைப்படங்கள், சரித்திர புகழ்மிக்க புகைப்படங்கள் அப்படி தான் சொல்லணும். டாக்டர் அம்பேத்கர் அவர்களே ஒரு சரித்திரம். அவர் கைப்பட எழுதின கடிதங்கள், யூனிவர்சிட்டி ஃபோட்டோஸ் இப்படி நிறையவே இருக்குது. இதுக்குள்ள பார்க்கலாம். 32 டிகிரி முடிச்சிருக்காருங்க. இந்த காலங்களில் 1 டிகிரி 2 டிகிரி முடிக்கிறதே எவ்வளோ கஷ்டம். ஒரு 5 டிகிரி முடிக்கிறது ரீசனபிளாக இருக்கலாம். 32 டிகிரி அவர் கம்ப்ளீட் பண்ண டிகிரி. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஒரு வேர்ல்டு ரெக்கார்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை விட அதிகமான டிகிரி யாரும் படிச்சிருக்காங்களா முடிச்சிருக்காங்களா தெரியல. அப்படி இருந்தால் யாராவது கமெண்ட்ஸில் போடுங்க, தெரிஞ்சுக்குவோம். 32 டிகிரியை கம்ப்ளீட் பண்ண ஒருத்தர்னா அது டாக்டர் அம்பேத்கராக தான் இருக்கணும். இஸ் எ லெஜண்ட். லண்டனில் இருக்கும்போதும் பாரிஸ்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. பாரிஸ்டர்ன்றது இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த பதவி. சொலிசிட்டர், அதுக்கு அடுத்தது பாரிஸ்டர். ஒரு கோர்ட்ஸில் போய் ஒரு ஜட்ஜோட பேசுகிற அளவுக்கு ரைட்ஸ் உள்ளவங்க அந்த பாரிஸ்டர் தான். ஒரு 1 இயர் அப்படி அவரும் பாரிஸ்டராக லண்டனில் வேலை செஞ்சிருக்கார். இந்திய அரசியல் அமைப்பின் தந்தை என்று போற்றப்படுபவர். அவர் வகுத்த சட்டங்கள் தான் இன்னும் இந்தியாவில் நடைமுறையில் உள்ள எல்லா சட்டங்களுமே. வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். 3 ஃப்ளோர் இருக்குது. இப்போ நாங்கள் இருக்கிறது ஒன்று, இதுக்கு மேலே நம்ம 2 ஃப்ளோர் இருக்குது. இப்போ சிலை வச்சுருக்காங்க. அவரோட மிகப்பெரிய படம் ஒன்று இருக்குது. இதில் புத்தர் சிலை வச்சுருக்காங்க. ஏன்னா அவர் புத்த மதத்தை தழுவுனது எல்லாருக்கும் தெரியும். வீட்டுக்கு உள்ளே வந்த உடனே டாக்டர் அம்பேத்கர் அவர்களோட ஒரு சிலை வச்சு மாலை போட்டு அழகாக வச்சுருக்காங்க. ரொம்ப சுத்தமாக வச்சுருக்காங்க. நல்ல மெயின்டெனன்ஸ், நல்லபடியாக பராமரித்து வர்றாங்க. இதிலிருந்து பார்த்தா கார்டனை பார்க்கலாம். பின்னாடி அவரோட மிகப்பெரிய சிலை ஒன்றும் விலையும் வச்சுருக்காங்க.
முதலாவது ஃப்ளோருக்கு போக போகிறோம். முதலாவது ஃப்ளோரில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இன்னொரு ஃப்ளோர் இருக்குது, அதுக்கு போகலாம். இப்போ நான் நிற்கிறது டாக்டர் அம்பேத்கர் அவர்களோட வீட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். இந்த வீடு 1921 இருந்து 1922 ஒரு 1 இயரில் அம்பேத்கர் அவர்கள் லண்டனில் இருந்து படிக்கும்போது இருந்த வீடு தான் இந்த வீடு. நிறைய பேர் நினைக்கலாம் 1921 அவர் படிச்சுட்டு இருந்தார், அவர் இப்படி ஒரு வீட்டை லண்டனில் வாங்கியிருப்பாரா, அவர் அதில் வசதியாக இருந்தார் அப்படின்னு. கண்டிப்பாக கிடையாது. இந்த ஒரு வருஷம் அவர் லண்டனில் இருந்து படிக்கும்போது அவர் வாடகைக்கு இருந்த வீடு தான் இந்த வீடு. இந்த வீடு அம்பேத்கரோட சொந்த வீடோ அவர் வாங்கின வீடோ கிடையாது. இந்த ஒரு வருஷம் அவர் படிக்கும்போது வாடகைக்கு இருந்த வீடு தான் இந்த வீடு. இந்த வீட்டை இந்தியன் கவர்மெண்ட் 2015 40 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கி பராமரித்து வர்றாங்க. இந்தியன் எம்பசி தான் இந்த வீட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த வீட்டை வாங்கும்போது சின்ன சின்ன எதிர்ப்புகள் இந்த இடத்துல வந்ததா, ஏன்னா இந்த இடம் வந்து ரொம்ப அமைதியான இடம், அதனால் இதை கொடுக்க முடியாது அப்படின்னு சில பிரச்சனைகள் வந்ததாகவும், அது அவங்க அப்புறம் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பற்றி இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் புரிய வச்சு அதுக்கப்புறம் அவங்க அதை அக்செப்ட் பண்ணி இந்த வீடை கொடுத்துருக்காங்க. இது ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தான். இதை இந்தியன் கவர்மெண்ட் காசு கொடுத்து வாங்கிட்டாங்க. இதில் இருக்கிற பொருட்கள் டெல்லியிலேருந்து கொண்டு வந்த பொருட்களும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களோட உறவினர்கள் மூலம் நண்பர்கள் மூலம் கிடைச்ச பொருட்களையும் வச்சு தான் இந்த இடத்துல இப்படி ஒரு வடிவமைப்பை செஞ்சு இது ஒரு மியூசியமாக, அம்பேத்கர் அவர்களோட நினைவிடமாக இதை ரொம்ப அழகான முறையில் பராமரித்து வர்றாங்க இந்தியன் கவர்மெண்ட். அம்பேத்கர் அவர்களோட வீட்டில் இருக்க நம்ம உட்காந்து பார்க்கலாம். இதில் அவரோட புக்ஸ் தான் நிறைய இருக்குது. இந்த புக்ஸ் எப்படியான புக்ஸ்ன்னு பார்த்துருவோம். அம்பேத்கர் இன் லண்டன். இது அம்பேத்கர் அவர்களை பற்றி எழுதின ஒரு புக்கு. அதில் நிறைய படங்கள் இருக்குது, அவரோட படங்கள் இருக்குது, அவரோட நினைவாக நடத்தப்பட்ட நிறைய நிகழ்வுகளோட தொகுப்பு எல்லாமே இருக்குது. தமிழில் ஏதாவது புக்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். மாதிரி புத்த மதத்தை பற்றிய புக்ஸும் வச்சுருக்காரு. பெரிய புக்ஸ் வந்து இந்த புக்ஸ் எல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் இருக்குது. இந்த ப்ளூ கலரில் இருக்கிற எல்லா புக்ஸும் நினைக்கிறேன் இதில் போட்டிருக்கு 1952. இந்த புத்தகங்கள் எல்லாமே அம்பேத்கர் அவர்கள் எழுதின புத்தகங்கள். டாக்டர் அம்பேத்கர் புக்ஸ் தான். டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர்.
டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு இந்தியன் கவர்மெண்டால் வழங்கப்பட்ட அவார்டு பாரத ரத்னா, அந்த அவார்டு பேருக்கு கொடுத்த அதோட புகைப்படம் அப்படி தான் பின்னாடியும் எழுதியிருக்கு. இதுவும் அவரோட ஒரு கையெழுத்து பிரதி தான், அவர் எழுதின ஒரு லெட்டர். ஒரு வயலினோட ஒரு ஃபோட்டோ இருக்குது, இது என்னன்னு பார்க்கலாம். அம்பேத்கர் அவர்கள் வயலின் வாசிப்பார் அப்படின்னு தெரியாது, எனக்கு தான் தெரியும். இது அவரோட வயலின் இப்படிதான் அதுக்கு பின்னாடி போட்டிருக்கு. அம்பேத்கர் அவர்களோட வயலின். இது அம்பேத்கர் அவர்கள் பயன்படுத்தின பேப்பர் வெயிட். அதோட புகைப்படம் இருக்கு பின்னாடி போட்டு. அவரோட சிலை ஒன்று வடிவமைச்சிருக்காங்க, அதோட புகைப்படம். இதில் அம்பேத்கர் அவர்களோட கையெழுத்து பிரதிகள் நிறையவே இருக்குது. அவரோட கையெழுத்து பிரதிகளை ஃபோட்டோ பிடிச்சி லெமினேட் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க. கடைசி நேரத்தில் அம்பேத்கர் அவர்கள் யூஸ் பண்ண பெட் அப்படின்னா அது பின்னாடி போட்டிருக்கு. இதில் அம்பேத்கர் அவர்களோட கொலம்பியன் யூனிவர்சிட்டியில் எடுத்த ஒரு ஃபோட்டோ இருக்குது. இதுலேயும் குரூப் ஃபோட்டோ இருக்குது, இதில் நிறைய பேர் இருக்காங்க. இது அவரோட அனிவர்சரியை கொண்டாடும்போது, 125வது அனிவர்சரியை கொண்டாடும்போது எடுத்த படம். இந்த புகைப்படம் அம்பேத்கர் அவர்கள் துணைவியாரோடு இருக்கும்போது எடுத்த ஒரு புகைப்படம். அது போஸ்ட் கார்டு மாதிரி தான் இருக்குது, ஆனால் போஸ்ட் கார்டு இல்லை. நிறைய புகைப்படங்கள் இதில் வச்சுருக்காங்க. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தந்தை பெரியாரோடு எடுத்த ஒரு புகைப்படத்தை இதில் வச்சுருக்காங்க. 1944. டாக்டர் அம்பேத்கர் அவர்களோட வீட்டில் இருக்கிற செகண்ட் ஃப்ளோருக்கு வர்றப்போ இல்லை டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வர்றவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல வியூ இருக்குல்ல. டாக்டர் அம்பேத்கர் அவர்களோட வீட்டில் இருக்கிற செகண்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், இது செகண்ட் ஃப்ளோர். இதுக்கு மேலே வந்தோம்னா அம்பேத்கர் அவர்களோட ஒரு துணைவியாரோட சிலையை வச்சு மாலை போட்டு இதில் வரவேற்கிறதுக்காக வச்சுருக்காங்க. இதுலேயும் அம்பேத்கர் அவர்களோட ஒரு வருஷத்தையும் குறிப்பிட்டு புகைப்படங்கள் இருக்குது, அவரோட நினைவுகள். இதில் மிகப்பெரிய படம் இருக்குது அம்பேத்கரோட.
வர்றது டாக்டர் அம்பேத்கர் அவர்களோட பெட்ரூம், அவரோட படுக்கை அறை. இந்த பெட்ரூம் அவரோட வீட்டோட செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. டாக்டர் அம்பேத்கரோட பெட்டு. அவரோட பெட்ரூமாக இருக்கும்போது இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு அவங்க வடிவமைக்கப்பட்டது. அவங்களால இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு. இதில் இருக்கிற பொருட்களும் அவங்க இப்படி தான் இருந்திருக்கும்னு வடிவமைச்சு தான் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த சேரும் இந்த டேபிளும் இதில் இருக்கிற பொருட்கள் அனைத்துமே டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பயன்படுத்தின பொருட்கள். சேர், இந்த டேபிள் அவர் பயன்படுத்தினதாக தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி மூக்கு கண்ணாடி 2 இருக்குது, இதில் பார்க்கலாம். அவர் யூஸ் பண்ண பென், சின்னதாக ஒரு நோட் புக், இது எல்லாமே அம்பேத்கர் அவர்களோட ஒரிஜினலாக இதை யூஸ் பண்ணது. இதை குட்டியாக அவரோட ஹேண்ட் ரைட்டிங் நாங்கள் பார்க்கலாம். அம்பேத்கர் அவர்கள் துணைவியார் என்கிற ஒரு ஃபோட்டோ. டாக்டர் அம்பேத்கர் அவர்களோட ஃபாதர். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பயணம் செல்லும்போது அப்புறம் கொண்டு போகிற பொருட்களோட ஃபோட்டோஸ்.